இப்ப குடும்ப ஆட்சி ஒரு புறம், குடும்ப ஆட்சி மட்டும்தான் அங்க பிரச்சனையா? ஊழல் இங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது பெரிய சொல்லவே அவசியமே இல்லை. கைப்புண்ணுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா. அது தம்பி, அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். எந்த துறை வேணாலும் எடுத்துக்கங்க, எல்லாத்திலும் ஊழல் இருக்கு. இப்ப வந்து சமீபத்துல நேருன்னு ஒரு அமைச்சர் இருந்தார். எப்படி அந்த பேருக்கு தலைவர் நேருஜி அவருக்கு நேர் மாறா அவர் செயல்படுறாருன்னே தெரியல. இப்பதான் 2 இடி வந்து ஒரு சர்ச் பண்ணி ஒரு டீடைல்டான டோசியர் தமிழக காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி. ஆனா இது வரைக்கும் தமிழக அரசு வந்து அது மேல வச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் நேற்று ஊராட்சி செயலாளர் பதவிக்கு 12/12/2025 அன்று ஒரு நேர்காணல் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊராட்சி செயலாளர் பதவிக்கு கடைசி நிமிஷத்துல அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டா பங்கீடு பிரச்சனை, யாருக்கு என்னங்கிறது. இந்த மாதிரி இளைஞர்கள் வேலை வாய்ப்புல போய் விளையாடுறீங்க. உங்க ஊழல் செய்யறதுக்கு நான் ஒண்ணுதான் கேட்கிறேன், ஊழல் செய்யறதுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் பத்தலையா? படித்த இளைஞர்களோட வேலை வாய்ப்பை நீங்க இப்படி வந்து அது மேல கை வைக்கிறீங்களே. கண்டிப்பாக இளைஞர்கள் உங்களுக்கு மேல சுத்தமா அவங்களுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்ல, அவங்க பெற்றோர்களும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி, யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. குடும்ப ஆட்சி ஒரு புறம், ஊழல் ஒரு புறம், அது மட்டும் தானா? காவல், இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசா இந்த திமுக அரசு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க சென்னையில பார்த்திருப்பீங்க, சமீபத்துல வந்து கோர்ட் வாசல்ல 2 கும்பல் கத்தியோட பட்டா கத்தியோட வெட்டிக்கிட்டு கரட்டிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள்லாம் மிரண்டு ஓடிட்டு இருக்காங்க. நாமளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, பல எதிர்கட்சிகள் சொல்லி பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஒரு ரெகுலர் டிஜிபி அப்பாயின்ட் பண்றதுக்கு கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு டைம் இல்ல. அவருக்கு பாவம், ஒரு சினிமா பார்க்கறதுக்கு பார்த்து ரிவ்யூ சொல்றதுக்கே அவர் நேரம் சரியா இருக்கு. ரொம்ப ரொம்ப படம் பார்க்கறதுலே ரொம்ப பிஸியா இருக்காரு. எப்பதான் சார் ஊடக நண்பர்களா இருக்கீங்க, நீங்க போய் தயவுசெய்து சிஎம் சார்ட்ட கேட்டு சொல்லுங்க, எப்பதான் சார் ரெகுலர் டிஜிபி போட போறீங்க? ஆனா ஒண்ணு, எந்த தமிழக காவல்துறை ஒரு வேலையை சிறப்பா செய்யறாங்க. எங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்குதோ அங்கெல்லாம் அவங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குற மாதிரி 108 கண்டிஷன் போடுறாங்க. சேலத்துக்கு ஒரு 40 கண்டிஷன், இப்ப ஈரோடுக்கு ஒரு 80 கண்டிஷன் போடுறாங்க. இதை வந்து இதுக்கு மட்டும்தான் தமிழக காவல்துறை அவங்க மூளையும் அறிவையும் பயன்படுத்துறாங்களே ஒழிய காவல் அவங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு சுத்தமா அவங்களுக்கு டைமும் கிடைக்கிறதுல இன்டென்ஷனும் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.